அவங்க மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் அவங்க பெட்டிஷனை ஓட்டு ஸ்டாம்ப் எல்லாம் இல்ல இதுல அதை வெளியில எடுத்துட்டு வர்றது, அதை லீக் பண்றது, அது மேல யூடியூப்ல நடக்கிற ரொம்ப இது நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது. என்ன கேட்டீங்கன்னா விஜய் மேல ஒரு கேரக்டர் அசோசியேஷன். நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பெட்டிஷன், லீக் ஆன பெட்டிஷன். அந்த பெட்டிஷன்ல இருக்கிற அதுல என்ன சொல்லி இருக்கோ அதுல அலிகேஷன்ஸ் இருக்கு. கோர்ட் ஸ்டாம்ப் கூட இல்ல இதுல, ஏதோ ஒரு காப்பி வெளில வந்து. இது எதுக்கு இந்த நேரத்துல வெளியிடப்பட்டிருக்கு? அதாவது விஜய் நிறைய விமன் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்றாரு, இந்த டயத்துல இதை போட்ட ஒரு அடிப்போம். சார் இப்ப திமுக ஒரு அனுபவத்தை எடுத்திருக்காதா? இது ஆல்ரெடி ஜெயலலிதா கிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்தோம், அது கிடைக்கல. இப்ப விஜய் கிட்டே ஒரு திட்டமிட்டு அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து போனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட். பட் அந்த அனுபவம் பாட கற்றவர்கள் இன்றைக்கு திமுக தலைமையில் இல்லையே. இப்ப இருக்கிற எங்கர் லாட்டு கட்சியை பிடிக்கலாம்னு இருக்காங்க. அந்த முதல்வர் ஆனங்கிறவங்க கூட இருக்கிறவங்க தானே இதை ஒன்றும் இது பண்றாங்க. ஒரு கேள்வி, இப்போ இந்த துறையில, அதாவது திரைத்துறையில் இந்த மாதிரி பல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருப்பாங்க. இது வந்து பொது காமன். இது நாளைக்கு மக்கள் ஓட்டு போடும் போது அவங்களுக்கு த்ரிஷாவையும் தெரியாது, சங்கீதாவையும் தெரியாது. அவங்க முன்னாடி நிற்பது விஜய். காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ உறுதியா போயிடுச்சு. அது என்ன நடந்துச்சு? அதாவது ராகுல் காந்தி ஒரு விதமா ஓரம் கட்டிட்டு இந்த அலையன்ஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களே இதை எப்படியாவது சோனியா மூலமா இதை முடிச்சிடலாமா, ஏன்னா ராகுல் காந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவர் விஜயோட போனோம்னு பாக்குறாரு. அவர் கூட இருக்கிறவங்களும் அந்த பக்கம் போனா நமக்கு என்ன ஆகுது? ஒரு விதமாக காங்கிரஸோட எதிர்காலத்தை ஒரு அடி அடிச்சிட்டாங்க. எவ்வளவுதான் திமுக தன்னை இல்ல நாங்க வந்துடும், யாரும் தேவையில்லை, தனியா போட்டிட்டு இருக்கலாம், காங்கிரஸ் ஜெயிச்சா கூட உள்ளுக்குள்ள ஸ்டாலினுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்ன, காங்கிரஸ் விட்டு போச்சுன்னா நம்ம இமேஜ் எஃபெக்ட் ஆயிடுச்சு. இதுல விஜய் அப்செட் ஆனதாகவும் சொல்றாங்க. விஜய் ரொம்ப எதிர்பார்த்தது, அவர் ஆரம்பத்துல இருந்தே காங்கிரஸ் இருந்தாலே வந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப விஜய் இது வராதனால ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் அப்செட் ஆகல, விஜய்க்கு நிலவரம் தெரிஞ்சுட்டு தானே இருந்து. ஏன்னா காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்புல இருந்தாங்க. ஒருவேளை அவர் எதிர்பார்த்திருப்பார் ஃபைனலா ராகுல் ஒரு முடிவு எடுப்பார். ஏன்னா ராகுலுக்கும் விஜய்க்கும் நடுவுல கான்டாக்ட்ஸ் இருக்குது. இன்னும் போல கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் டால்ஸ்டாய். வணக்கம். விஜயோட கேம்பெயின் என்னதான் இவங்க மட்டத்தட்டி பேசினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎம்கேல உதைக்குது. அது தெரியுது பாருங்க. ஏன்னா ஒன்றும் இல்லாத பாருங்க, அந்த சங்கீதா அவங்க மனைவி சங்கீதா சொர்ணலிங்கம் அவங்க பெட்டிஷனை கோர்ட்டு ஸ்டாம்ப் எல்லாம் இல்லை இதுல, அதை வெளியில எடுத்துட்டு வர்றது, அதை லீக் பண்றது, அது மேல யூடியூப்ல நடக்கிற ரொம்ப இது நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது. என்ன கேட்டீங்கன்னா விஜய் மேல ஒரு கேரக்டர் அசோசியேஷன். அவங்க மேலேயும் சரி, அது த்ரிஷா மேலேயும் சரி, அதை தான் நேற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு சரி என்ன நீங்க பேசுறீங்க, ஏதாவது வெட்டிங் ரிசப்ஷன் வந்துட்டு போயிட்டாரு. ஆனா அது பேக் ஃபயர் ஆயிருக்குல்ல. அங்க இருக்கிற விஜய் கட்சியினரே இது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி போஸ்ட், டிவி செய்திகள்லாம் பாக்குற மாதிரி இருக்குல்ல. இல்லங்க சமூக வலைதளங்கள்ல. இல்லைங்க, இது பாருங்க, இது ஒரே புகைஞ்சுட்டே இது புகைய ஆரம்பிச்சிருச்சு. யார் யாரமோ என்னெல்லாமோ பேசுறாங்க. அவங்கள்ட்ட முன்னாடி வேலை செஞ்சவங்க, அப்புறம் வேலை செஞ்சவங்க, கார் ஓட்டியா இருந்தவங்க, யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்றாங்க. என்ன அடிச்சுட்டாரு, என்ன பண்ணாரு. என்னங்க இங்க ஃபில்ம் வேர்ல்டுல பாருங்க, இந்த மாதிரி மேட்டர்ஸ், அவங்க பர்சனல் மேட்டர்ஸ்ல ஒரே ஸ்பெகுலேஷன், அதை வச்சுன்னு ஓடுறது யூடியூப் நிறைய. ஏங்க முதல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் பத்தி எத்தனை பேசினாங்க, அப்புறம் ஜெயலலிதா அரசியல்ல வந்துட்டாங்க. அதனாலே இப்ப நாளைக்கு ஒரு பெரிய முடிவு எடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் த்ரிஷா வரட்ட அரசியல்னா என்ன ஆகுது? அவங்களும் மேடையில ஏறினா என்ன ஆகுது? இல்ல அப்ப இருந்த பீரியட் வேற, இப்ப இருக்கிற பீரியட் வேற. இப்ப பெண்கள் உரிமை, பெண்ணியம், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கு. ஆணாதிக்கன்ற சிந்தனை எல்லாம் குறைவா இருக்கு. அப்படின்ற கருத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு பெண்ணா என்னால ஏத்துக்க முடியுது, பார்க்க முடியாது. இந்த கருத்துக்கள்லாம் வலைதளங்களை பார்க்க முடியுது. இல்ல அது இருங்க. பட் நேற்றுக்கு தஞ்சாவூர்ல அந்த மீட்டிங் பிறகு அங்க இருக்கிற மகளிர்கள் கொடுத்த இன்டர்வியூஸ் பார்த்தா அந்த மாதிரி வரலையே. அவங்களாம் இது அவங்க பர்சனல் மேட்டர். அப்புறம் தமிழ்நாடுலங்க இதுல அந்த மாதிரி சொல்ல விரும்பல. ஆனா ஒரு கேள்வி வருது, யார் யோகியன்னு கேள்வி வருது இல்ல.
அப்புறம் என்ன எல்லாரோட பர்சனல் லைஃப்பை பத்தியா பேசிட்டு இருக்க போறோம்? இல்ல நீங்க தான் மாற்றத்துக்கான தலைவர்னு சொல்றாரு. அப்ப ஏன் சரிங்க, நேர்மை இல்ல அப்படின்ற மாதிரி கேள்வி இங்க பாருங்க, எழுப்புறாங்க. இதுல இதுல ஒரு விஷயங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், என்னவா இருக்கலாம். அவங்க உறவு நமக்கு தெரியாது. ஓகே. நம்பர் 1. நம்பர் 2, ஓகே. ஏன்னா நான் பொதுவா சொல்றேன். இப்ப இருக்க நீங்க இவ்வளவு மாடர்ன் பேசுறீங்க. மாடர்ன்ல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்ன மாதிரி அவங்க உறவை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியாது. 1. 2வது அவங்க மேட்டர் இருக்கு பாருங்க, ஃபேமிலி மேட்டர். நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பெட்டிஷன், லீக் ஆன பெட்டிஷன். அந்த பெட்டிஷன்ல இருக்கிற அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுல அலிகேஷன்ஸ் இருக்குது. கோர்ட் ஸ்டாம்ப் கூட இல்லை இதுல. ஏதோ ஒரு காப்பி வெளில வந்திருக்கு. இது எதுக்கு இந்த நேரத்தில் வெளியிடப்பட்டிருக்கு? அதாவது விஜய் நிறைய விமன் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்றாரு. இந்த டயத்தில் இதை போட்டு அவர் அடிப்போம். உத்தேசம் அதுதான். இப்ப பாருங்க, சங்கீதாவுக்கு விஜய்க்கு என்ன பிரச்சனைங்கிறது அது நம்ம பேச முடியாது. 2 பேருக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க இதை பெட்டிஷன் படிச்சா நமக்கு வருத்தமா இருக்கு. என்ன இந்த மாதிரி அதாவது பாருங்க, சுமூகமா பெரியலாம். அதுவும் பல பேர் என்ன கருத்து சொல்றாங்க, இல்ல அவங்க 17லேருந்து அப்படிதான் இருக்கு, 21 அப்புறம் ஒண்ணு நிச்சயங்க அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது. இது அன்காமன் இல்லைங்க. பப்ளிக் செலிபிரிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இல்ல சார், மேலை நாடுகள்ல இப்ப ஐரோப்பா போன்ற நாடுகள்லயோ இல்ல அமெரிக்கா போன்ற நாடுகள்லயோ இந்த மாதிரி விஷயத்த அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறதும், இந்தியா போன்ற நாடுகள்ல இதை போதாகரமா பேசி இதை ஒரு அரசியல் விவாதம் மாத்துறதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இங்க நான் என்ன பாக்குறேன்னா இது டபுள் ஸ்டாண்டர்ட். கலைஞரோட இது நமக்கு தெரியும். ராஜாத்தி அம்மாள் இருந்தாங்க. அவர் காவேரிக்கா இதுல பண்ணும்போது 2 பேரும் இருந்தாங்க. ஸ்டாலினோட தாயார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராஜாத்தி அம்மாளும் இருந்தாங்க. அதுல ஒன்றும் அப்ப யாரும் ஒன்றும் சொல்லலையே, அது அக்செப்டபிள். இதை தவிர்த்து அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி தொடர்பே இல்லாம இருக்குதா? இங்க பாருங்க, இதை பத்தி நான் இதுக்குள்ள ஏன்னா நான் ஒன்றும் இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. இது ரைட்டுன்னு நான் சொல்லல, ரைட் ராங் நான் சொல்லல. இதை வச்சுன்னு மக்கள் விஜய்கிட்ட நாந்து போடுவாங்களா? பட் இதுல என்ன நமக்கு வருத்தம் என்னன்னா, இதை கூட நீங்க உபயோகப்படுத்துறீங்களே உங்க அரசியலுக்கு, விஜய்க்கு எதிர்த்து. வை? அப்புறம் சில சமயம் இது பேக் ஃபயர் ஆயிடும் டால்ஸ்டாய். ஏன்னா நான் தஞ்சாவூர்ல அந்த வந்த கூட்டத்தில் நிறைய பேர் கேட்கறாங்க, இதுல என்ன ஆயிட போறது அப்படிங்கிறாங்க. நிறைய லேடிஸ் அந்த மாதிரி வியூஸ் கூட இருக்குது. சம்டைம்ஸ் இன்டென்ஷன் வேற மாதிரி போயிடும். இதுல பாருங்க, நான் கடந்து இந்த பெட்டிஷன் வந்ததுல யூடியூப் எல்லாம் மானிட்டர் பண்ணேன். யாரெல்லாம் வர்றாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா they want to convey the DMK message. விஜய் எப்படியாவது விஜய் டேமேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப அவரை என்ன பண்ண முடியும்? சரி நீங்க பேசுங்க, நான் ஒன்றும் மறைச்சு ஒன்றும் இல்லைன்னு வெளியில வந்துட்டாரு. அவங்க என் ஃப்ரெண்டு தான், அவங்க we are long associates. What is the nature of relationship? We don't know. அண்ட் பல இன்டர்வியூஸ் முன்னாடி இருக்குதுங்க. த்ரீஷா பல இன்டர்வியூல சொல்றாங்க ஐ ஹேவ் அ குட் ஈக்குவேஷன்ஸ் வித் ஹிம். இதுக்கு நடுவில் நயினார் நாகேந்திரன் ஒரு இது வந்தது இல்லை? ஆமா. அதுக்கு பிறகு ரொம்ப ரியாக்ஷன் இருந்தது, இதை பத்தி அவர் பேசக்கூடாதுன்னே வந்தது. கண்டிப்பா. நயினார் நாகேந்திரன் சொன்ன பொழுது அது ஏன் உடனே ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் ஏன் வந்தது? இப்ப நான் கேட்கிறேன், ஒண்ணு நயினார் நாகேந்திரன் சொல்ல போது நெகட்டிவ் ஆச்சு, பெட்டிஷன் வந்த அப்புறம் பாசிட்டிவ் ஆயிடுச்சா? அதாவது அது இப்ப இவருக்கு நெகட்டிவா போகுதா விஜய்க்கு? இல்ல நான் கேட்கிறேன். அப்புறம் நயினார் உடனே சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னார், சாரி கேட்டார். அதுக்கு பிறகு த்ரிஷாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. எனக்கு இது எப்படி தோன்றுறது தெரியுமா டால்ஸ்டாய்? ஏன்னா அந்த பீரியட்ல நான் தமிழ்நாட்டில் ரிப்போர்ட்டர் இருந்ததுனால சொல்றேன். இந்த 1980, 81, 82, 83, 84 82, 84 இந்த மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் அந்த கடலூர்ல ஒரு தடவை ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசின பிறகு பூரா கட்சி அவருக்கு எதிர்த்து
திமுகவும் ஒரே அடி. அவங்க அவங்க மேல ஜெயலலிதா மேல இல்லாத பொல்லால சொல்லி அப்படி பண்ணாங்க. எம்ஜிஆர் மேல அவ்வளவு பிரஷர் வந்துச்சு, இவர் நாத்திருங்க, இவர் நாத்தி. ஏன்னா அப்புறம் ப்ரொபகண்டா செக்ரட்டரியே பண்ணாங்க அவரை. அவர் மேடையில் இருந்து மகளிர் உரிமை பத்தியில பேச ஆரம்பிச்சோன்னே கட்சிக்குள்ள அறந்துடும், ஐயோ இவங்க வந்துட்டாங்களேன்னு. அதுக்கு பிறகு ஒரு பீரியட்ல அவர் அவங்களை ப்ரொபகண்டா செக்ரட்டரி ரிசைன் பண்ண வச்சாரு. அதுக்கு பிறகு மேலவைக்கு அனுப்பிச்சார், ராஜ்யசபாக்கு எம்பி அனுப்பிச்சார். அப்ப அவங்க டெல்லி வந்தாங்க. அப்ப நானும் டெல்லி வந்துட்டேன். ஜெயலலிதா டெல்லிக்கு வந்தாங்க ராஜ்யசபா எம்பியா. இதுல எனக்கு ஏதோ ஒரு பேரல் தெரியுதுங்க. நான் இப்போதைக்கு ஒன்றும் ஸ்பெகுலேட் பண்ணல. நீங்க ஒருத்தர் ஓரம் கட்டி 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 அதையே இது பண்ணிருந்தே வச்சுக்கீங்க. இப்போ அவங்க தே வில் சே ஓகே ஐ வில், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, லெட் பீப்புள் ரிஜெக்ட் மீ. இல்ல சார், இப்ப திமுக ஒரு அனுபவத்தை எடுத்திருக்காதா? இது ஆல்ரெடி ஜெயலலிதா கிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணி பார்த்தோம், அது கிடைக்கல. இப்ப விஜய் கிட்டையும் கிடையாது. அப்படி அது மாதிரி அப்படி ஒரு திட்டமிட்டு அப்படி ஒரு விஷயத்த நம்ம எடுத்து போனாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவத்தால அது கிடைச்சிருக்காதா? இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம எதுக்கு இதை பேசணும் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்காதா? நீங்க அப்படி சொல்லி சொன்னதை பார்த்தாலே. இல்ல கரெக்ட். பட் அந்த அனுபவம் பாட கற்றவர்கள் இன்றைக்கு திமுக தலைமையில் இல்லையே. இப்ப இருக்கிற யங்கர் லாட்டு கட்சியை பிடிக்கலாம்னு இருக்காங்க. அடுத்த முதல்வர் ஆனங்கிறவங்க கூட இருக்கிறவங்க தானே இதை இன்னும் இது பண்றாங்க. ஃபர்கெட்டிங் என்ன மறந்துடுறாங்கன்னா, இந்த மாதிரி மேட்டர்ல நம்மளோட லைஃப்லயும் பல விஷயங்கள் அது கூட வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இல்ல, சினிமால இருந்து வரும்போது தான் சார் அது ஸ்பெசிபிக்கா பாக்குறேன். ஏன்னா சினிமால படத்தை பாக்குறவர் நிஜத்திலேயும் ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. அவர் சினிமாவில் நல்லவரா நடிக்கிறாங்க, நிஜத்திலும் நல்லவராக இருப்பாரு. அதனால ஆடியன்ஸே அது வந்து ஒரு டிசப்பாயிண்டடாகவும், என்னால தூங்க முடியல, என்னால எழ முடியல அப்படின்ற மாதிரி நான் வார்த்தைகள் அதிகமா நீங்க போடுற வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் அப்படி வருது. மிக்சடு கமெண்ட்ஸா இருக்கு. 41 பேர் இறந்தது கூட அவருக்கு ஒரு பாசிட்டிவா தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஒரு மிக்சடு கமெண்ட்ஸா இருக்கு. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இதுல வந்து என்ன, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த துறையில, அதாவது திரைத்துறையில் இந்த மாதிரி பல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருப்பாங்க. இது வந்து பொது காமன். இது நாளைக்கு மக்கள் ஓட்டு போடும்போது அவங்களுக்கு த்ரிஷாவையும் தெரியாது, சங்கீதாவையும் தெரியாது. அவங்க முன்னாடி நிற்பது விஜய். அவங்களுக்கு என்ன தெரிய போறது? சங்கீதா யாரு, த்ரிஷா அவங்களுக்கு தெரியும்னா அவங்க ஒரு கதாநாயகியா பல படத்துல நடித்திருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர் ஆக முடியுமா? நீங்க அதை வந்து நீங்க புஷ் பண்றீங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது ஏன்னா ஒன்னா விஜய் நேச்சுரலி ஏன்னா அவர் எதுக்கு, ஏன்னா அவர் என்ன, நான் ஒன்றும் மறைக்கல. ஏன்னா அவர் சொல்ல வரும்போது என்னன்னா மை லைஃப் இஸ் ஓப்பன் புக், இதுல என்ன நான் என்ன மறைக்கிறேங்க. ஆனா நீங்க யூடியூப்ல வரது பார்த்தீங்க வச்சுக்கோங்க, அதாவது பிளாகர்ஸ் எல்லாம் பிசக் ஆயிருக்காங்க. என்ன கண்ணா என்னெல்லாமோ எழுதுறாங்க. அதாவது அதுக்கு டிபி இது இருக்குன்னு, நல்ல வியூஸ் இருக்குன்னு என்ன வேணா சொல்றாங்க. அதுல என்ன, த்ரிஷா வில்லனாகவும் சங்கீதா ஒரு ரொம்ப ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், கஷ்டப்படுற ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா பாருங்க, we don't know the truth. அப்புறம் இது அவங்க பர்சனல் லைஃப். இந்த சம்பவம் இப்படி வந்த பிறகு சங்கீதா என்ன ஃபீல் பண்றாங்க கூட நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது வெளில வந்ததா, தெரியாம வெளில வந்ததா? அப்புறங்க இது எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஜீவாம்சம் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் பிரிச்சிருவாங்க. இது ஒன்றும் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. எவ்வளவு காம்ப்ளிகேஷன் பண்ணப்படுறதோ நான் அதுக்குன்னு இல்ல, நான் சொல்லல இது வந்து கணவன் மனைவி பிரிவு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல வரல. ஆனா வாழ்க்கையிலே ஒரு யதார்த்தம் இல்ல, பல பேர் பிரிகிறாங்க, பல பேர் ஒட்டிக்கிறாங்க, பிரிஞ்ச பிறமும் ஒட்டிக்கிறாங்க, ஒட்டிட்ட பிறகு பிரிஞ்சுக்கிறாங்க. இது நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தானே. பாருங்க, ஒன்னா இருந்துட்டாங்கன்னா நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு மனசுல வருத்தம். சங்கீதாவோட பெட்டிஷனை படிக்கும்போது கஷ்டமா இருக்குது. என்ன இந்த மாதிரி ஒரு மேட்டர் விஜய் ஏன் முன்னாடி செட்டில் பண்ணல நமக்கு தோணுது. ஏன் செட்டில் பண்ணல? இல்ல செட்டில்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கும்போது இது செய்யப்பட்டிருக்கா? ஏன்னா இதுல பாருங்க, டெஃபினெட்லி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்தாச்சு இதுக்குள்ள. இதுல இருந்து ஒன்னே ஒன்று தெரியுதுங்க, பெட்டிஷன்லாம் வெளில வருதா யாரோ தேர்ட் பார்ட்டி இஸ் கெட்டிங் இன்வால்வ்டு. அந்த தேர்ட் பார்ட்டி சொல்லப்படுறது அவங்க
சங்கீதாவோட குடும்பத்துக்கு சில நெருங்கியா இருக்கிற சில அரசியல் தொடர்பு உள்ள குடும்பங்கள்னு சொல்றாங்க. இன்டென்ஷன் வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த தேர்தல்ல விஜய்க்கு இது ஒரு பெரிய இதுவா இருக்கட்டும்னு, ஒரு இடி அவர் மேல் போடலான்னு. அப்ப ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, ஆயிரம் ஆயிரமா கொடுத்திருக்கீங்க. why do you need this? சரி, இப்ப பாருங்க, நான் இதான் கேட்கறேன். நீங்க இதை அழுத்த அழுத்த அவங்க நாளைக்கு அரசியல் மேடையிலே வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க த்ரீஷா? இப்ப பாருங்க, இப்ப கடைசியில விஜய் சொல்ற சரி, அப்ப லேடி விமன் ஓட்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அரசியல்ல பாருங்க என்ன வேணாம். ஆனா ஒண்ணுங்க, இதுல விஜய் டிஃபென்சிவா பொசிஷன் எடுக்க வேண்டாம் முடிவு எடுத்திருக்காரு. இதுல பல கதைகள் வருது. அவர் மகனோட சரியில்லை, அவங்க டாக்டரோட சரியில்லை, இதெல்லாமும் வருதுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, we should not be getting into this. We should not be getting into this. பட் இது அரசியல் பண்ணி இதுவும் இவப்படுத்தணும்னு வந்துட்டாங்கன்னா, அப்ப there is something wrong. அப்ப ஆளும் கூட்டணியில ஆளும் கட்சியிலும் சரி, அவங்க they are afraid of something. ஏதோ பயப்படுறாங்கல்ல பெருசா ஏதாவது. இது பாருங்க, தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, இது நல்ல அரசியலுக்கு அறிகுறி இல்லை, பப்ளிக் கான்பிடன்ஸுக்கு அறிகுறி இல்லை. பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி போயிடுச்சு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ உறுதியா போயிடுச்சு. அது என்ன நடந்துச்சு ஐயா? அதாவது ராகுல் காந்தி ஒரு விதமா ஓரம் கட்டிட்டு இந்த அலையன்ஸ் ஆயிருக்கு. ராகுல் காந்தி ஓரம் கட்ட, அதான் ராகுல் காந்தி ஓரம் கட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. இவ்வளவு இது பண்ணிட்டு, இவ்வளவு பில்டப் பண்ணி, கடைசியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களே இதை வந்து எப்படியாவது சோனியா மூலமா இதை முடிச்சிடலாமா, ஏன்னா ராகுல் காந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவர் விஜயோட போகணும்னு பாக்குறாரு. அவர் கூட இருக்கிறவங்களும் அந்த பக்கம் போனா நமக்கு என்ன ஆகுது? ஒரு விதமாக காங்கிரஸோட எதிர்காலத்தை ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதாவது இப்ப நம்ம பொதுவா இங்க டெல்லியில பேசப்படுவது என்னன்னா, தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து டிஎம்கே மேல ஒரு அதிருப்தியா இருந்தார். எப்போதுமே கம்பி சீட்டு கொடுக்குறாங்க. போன பாராளுமன்ற தேர்தலில், அதாவது 2024 நம்ம 12 நம்ம அம்மாவோட பேசி முடிச்சுட்டாங்க, சோனியா காந்தியோட பேசி 9 முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரியே ஒரு நம்மளை இது பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம இது பண்ணணும், ஏன்னா அது கட்சிக்குள்ள அந்த மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் அதிகம் கேட்டு வாங்கணும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க ஒரு ஃபிகர் கொடுங்க, இந்த ஃபிகர் குறையலன்னா கூடாதுன்னு. அதை தான் சோடங்கர், கிரீஷ் சோடங்கர் ஏஐசிசி செக்ரட்டரி, அதை வச்சுதான் முன்னாடி போனார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கேசி வேணுகோபால், அதாவது ஏஐசிசி ஜெனரல் செக்ரட்டரி மூலமா தான் தரப்பட்டது. அதுல தான் உங்களுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. இதுல ஸ்டாலின் என்ன புரிஞ்சுட்டாருன்னா, ராகுல் காந்தி இவ்வளவு ஃபார்மா இருக்காரு, என்ன பண்றது? அதனால தூது அனுப்பிச்சாரு, அவங்க தங்கச்சியை கனிமொழியை அனுப்பிச்சாங்க. கனிமொழி ராகுல் காந்தியை பேச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தார் ராகுல் காந்தி. சரி, ஒரு டெட்லாக் மாதிரி சுச்சுவேஷன். அண்ட் கனிமொழி என்ன விரும்பினாங்கன்னா, சோனியா காந்தியோட ஒரு முறை பேசலாம். ஆனால் ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன் அதுதான் அப்படின்ட்டு. கனிமொழிக்கு அப்போவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இந்த மேட்டரை. ஏன்னா ஸ்டாலின் என்ன நினைச்சாருன்னா, இந்த தேர்தலில் ஃபைனலி சோனியா காந்தி கிட்ட போனாதான் சரி, ராகுல் காந்தி எல்லாம் சரி போட்டு வராது, கொஞ்சம் டஃப் பார்கெய்னர். அதுல பாருங்க கேசி வேணுகோ. அதுக்கப்புறம் தொடர்ந்து சரி, ஒரு இதெல்லாம் டிசம்பர்ல ஆரம்பிச்சதுங்க. பாத்தீங்கன்னா டீம் போட்டாங்க, பேசினாங்க, எல்லாம் பண்ண. கடைசியில இப்போ மேலவை தேர்தல் வந்துருச்சு, மார்ச் 5ஆம் தேதி லாஸ்ட் டேட். இந்த சூழ்நிலையில ஸ்டாலின் தான் சிதம்பரத்துக்கு ஒரு இடத்துல சந்திச்ச பிறகு, என்னங்க நீங்களாம் சீரியல் இருக்க, என்ன எப்படி போயிட்டு இருக்கு, இதுல போனா வேற வழி இல்லை போல இருக்கு, எங்களால சீட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா 18 தான் போன தடவை ஜெயிச்சாங்க, 25 கொடுத்து. இந்த தடவை நாங்க 20-21 முடிக்கலாம்னு பார்த்தோம், இந்த மாதிரி பண்றீங்களே, என்ன பண்றது? நீங்க எதாவது பண்ணக்கூடாதா? நீங்க எப்படியா சோனியா காந்திட்டு பேசுங்க.
இதுல ஸ்டாலினுக்கு என்ன தகவல் கிடைச்சிச்சுன்னா, கர்கேவும் இத ரொம்ப சரி டிஎம்கேவோட இருக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால் அவங்கெல்லாம் ஒரு பக்கம். இவரு நம்ம கர்கே வந்து என்ன சொன்னாரு, இல்ல அவங்க கொடுக்குற கொஞ்சம் சீட் ஏத்தி வாங்கிடலாம். அப்பதான் சிதம்பரம் இறங்கினார் அதுல, இந்த முயற்சியில. அதுக்கு பிறகு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணி கர்கேவோட சோனியாவோட எல்லாம் பேசி, அப்புறம் சோனியா பாருங்க டைரக்டா இன்டர்வியூன் பண்றது இல்லை. அப்புறம் ராகுல் ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அவர் சோனியா அதில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்டரில் என்ன பண்ணாரு, கர்கே வச்சுட்டு சோனியாட்ட பேசிச்சு. அதுக்கு பிறகு ராகுல்ட்டி சொல்லப்பட்டது, இங்க பாருங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் இவர் சந்திச்சாரு ஸ்டாலின். அதுக்கு முன்னாடி காலையில வேற ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு பேசினாரு. அப்ப கூட ராகுல் சொன்னது என்ன 30 தான். அதுக்கு பிறகு ஜூம் மீட்டிங் ஆகுது. அப்புறம் கர்கேவும் சொல்றாரு சிதம்பரத்துக்கு, இங்க பாருங்க எப்படியாவது அதை கொஞ்சம் 25ல மேல கொண்டு போங்க, ஒரு மேலவை. அண்ட் மேலவை யாரு காங்கிரஸ் கேண்டிடேட்னு டிஎம்கே சொல்லக்கூடாது. ராகுல் சொல்லிட்டார், இது என்னோட இது 30. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிறகு சிதம்பரம் ஸ்டாலின் சந்திக்கிறாரு, தன் போன்லயே கர்கே பேச வைக்கிறாரு. கர்கே அதே கன்வே பண்றாரு தான் ராகுலோட இது நீங்க ஏதாவது கொஞ்சம் ஏத்துங்க அதை அப்படின்னு. சரி நான் உங்களுக்காக 28 ஏத்திடுறேன். அப்ப அது கூட எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப இது. அப்ப கர்கே என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க ராகுல் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு, சரி 28 முடிச்சிருவோம். அண்ட் கர்கே வந்து சோனியாட்டி கன்வே பண்ணா, இதான் பாருங்க பெஸ்ட், நம்ம அவங்க 21 கொடுத்ததா, 21 22ல முடிக்கிறதா இருந்தாங்க, நம்ம 25 நாங்க, நம்ம 28ல முடிச்சோம், இதான் பெஸ்ட் டீல். ட்ரம்ப் சொல்வார்ல டீல் டீல், அந்த மாதிரி இதான் பெஸ்ட் டீல், இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ராகுல் காந்தி ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா அவர் விட்ரா பண்ணிடுறாரு. பட் அதுல 2 இது இருக்குது டால்ஸ்டா. ஏன்னா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு காங்கிரஸ் முயற்சி பண்ணலன்னா அது 28 கிட்ட வந்திருக்காது, அது 21 22லயே முடிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த சம்பவம் இருக்கு பாருங்க, 2 மாசமா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த சம்பவத்தினால சீட்டு கிடைச்சிருச்சு, யாரு கேண்டிடேட், அப்புறம் அவங்கள தவிர்த்து இந்த 28 பேரை தவிர்த்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள அது 28 பிளஸ் யார் இப்ப 6 ராஜ்யசபா உறுப்பினர், அவர் பைதவே அவர் பார்த்தீங்கன்னா அவர் கூட விஜயோட போகணும்னு சொல்றவர் தான். யாரு, நம்ம கிறிஸ்டாபர் தில்லக் கூட. அவருக்கு ஃபீட்பேக் என்னன்னா, இந்த ஒன்றும் சரியில்லை, வி ஷுட் கோ அலோன், வி ஷுட் ஃபைட். அவரும் ராகுல் காந்தி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், எனக்கு கிடைக்கிற தகவல். தோ அவர் நார்த் ஈஸ்ட்ல பிஸியா இருக்காரு, பட் அவர் கிறிஸ்டபர் தில்லக்கோட இது என்னன்னா, இல்லை நம்ம திருப்பி ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வரணும்னா. ஆனா அந்த சந்தர்ப்பத்துக்கு நேர்கொள்றதுக்கு கட்டாயமாக ப சிதம்பரம் தயாரா இல்ல, கார்த்திக் சிதம்பரம் தயாரா இல்ல, பல காங்கிரஸ் தலைவர்கள் தயாரா இல்ல. காரணம்னா அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் காங்கிரஸ்ல இல்ல. அது எங்க போச்சு? ஃபைட்டிங் ஸ்பிரிட் போனதுக்கு காரணம் என்ன? காரணம் அவங்க வயசுங்க, அவங்க லெவல்ல என்ன யோசிக்கிறாங்க, அடுத்து நமக்கு என்ன, நம்ம ப சிதம்பரத்துக்கு 28ல ராஜ்யசபா முடிச்சிடும், சரி நம்ம. அப்புறம் அவர் தொடர்ந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் கலைஞரோட கூட இருந்தவர். அதாவது அவர் பாருங்க, அப்ப ஜெயலலிதாவோட நரசிம்மராவ் இது அலையன்ஸ்ல போன போது அதுல வெளியில வந்து தமிழ் மாநில கட்சி ஜி.கே. மூப்பனாரோட பண்ணார்ல. ஸோ அது அவர் எப்போதுமே என்னன்னா கொஞ்சம் டிஎம்கேவோட இருக்கிறதா சேஃப். அவருக்கு பாருங்க ரொம்ப நேரோ இதுதான் ரெக்குவயர்மெண்ட். நம்ம இதை பார்த்துப்போம், ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ந்தோம்னா என்னைக்கே வளர்ந்துரும், இப்ப என்ன வளர போறது அந்த மாதிரி. ஆனா யங்ஸ்டர்ஸ் அப்படி இல்லைங்க. இதுல 2வது விஷயங்க, இவ்வளவு நல்லா இருக்கு தமிழ்நாடு சூழ்நிலை, பொலிட்டிக்கல் எக்ஸலண்டா இருக்கு, 200+ வரப்போறது. இப்ப இந்த 28 பேர் காங்கிரஸ்காரர்களையே ஸ்டாலின் தன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெயிக்க வைப்பாரா? ஏன்னா அது ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா டிஎம்கேக்குள்ள பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு அவங்க உறவுல முறைகேடு உரசல் வந்துருச்சு வச்சுக்கோங்க, முழுமையா நம்ப மாட்டாங்க. அது எப்போதுமே அவங்க எய்தர் நீங்க அவங்க கூட இருக்கணும், கொஞ்சம் இது வந்தாலும் அவங்க தே ஹேவ் பிளான் பி, பிளான் சி, பிளான் டி எல்லாம் இருக்கும்.
இப்போ இந்த 28 பேருக்காக திமுகவோட என்டையர் கேடர் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணுவான், இல்லை அவங்கள வந்து உங்களால் ஒன்று சரி அதே 10-12 வந்தால் போருமே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா பாருங்க காங்கிரஸ் 28 சொலைய கிடச்சிச்சு வச்சுக்கோங்க, அது பெரிய ஃபிகர் ஆகிடும். அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகும். அந்த நிலைமையை நிஜமாவே திமுக விரும்புமா? கூட்டாட்சிக்கு இடம் இல்லை, இதுக்கு இப்போ எல்லாம் போச்சு, கூட்டாட்சி போச்சு, இது போச்சு, அது போச்சு, 25லேருந்து 28 3 சீட்டு. இதில் என்னங்க பாருங்க, காங்கிரஸோட எதிர்காலம் இங்கே தான் ப்ராப்ளமாக இருக்குங்க. இந்த இதில் நான் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் எப்போது இப்போ பாருங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அது அவருக்கு இரிட்டேஷன். அன்னைக்கே அவர் பிறந்த நாள் இன்னைக்கே மார்ச் 1ஆம் தேதி என்ன ஒரு ஃபங்க்ஷனில் என்ன சொன்னாங்க, அடுத்த இந்தி கூட்டணி பிரதமர் கேண்டிடேட்டு மு.க. ஸ்டாலின் தான் சொன்னாங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது. அதை தவிர்த்து ராகுல் என்ன பார்க்குறாரு, நம்ம ஒரு எதிர்கட்சியாக நம்ம போராடும் போது எல்லாரும் அங்கே பாம்பேல என்னன்னா சரத்பவாருங்கிறாங்க, சிவசேனாங்கிறாங்க, அங்கே கல்கத்தாவில் மமதாங்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி சரி பரவாயில்ல பார்க்கலாம். ஏன்னா அவர் பாருங்க கடைசி வரல் இருந்தார். பட் அதை எப்படியாவது ராகுல் காந்தியை நம்ம அவரை ஓவர் கம் பண்ணி சோனியா இழுத்துட்டோம்னா, ஏன்னா சோனியா பாருங்க அவங்க சரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. அந்த எந்த ஸ்டேஜில் சோனியா கொஞ்சம் முன்னாடி போய் ராகுல் காந்தி பின்னாடி போறதுங்கிறது அவங்களுக்குள்ளதான், அதாவது தாய் மகனுக்குள்ள பவுண்டரி, அது நமக்கு தெரியாது. ஆனால் இதில் பாருங்க இப்போ மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, கேசி வேணுகோபால், இதில் என்னன்னா இப்போ திருப்பியும் உங்களுக்கு கர்கேவோடது ப சிதம்பரோட இது என்னன்னா ஆர்குமெண்ட் இல்லை, விஜயோட புது பார்ட்டி அதுக்கு என்ன இருக்குது என்ன தெரியும், கூட்டம் வருது, ஓட் ஆகுமா சீட் ஆகுமா, இது கொஞ்சம் ஸ்டடியா இருக்கு, அதுல போயிட்டு நமக்கு ரொம்ப இதாயிட போறது. நம்ம வெளியில சில பேர் என்ன இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து அவர் பாஜக எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா போல, ஆனா அங்க போறது கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு காரணம் சொல்றாங்க. இல்லைங்க, அதாவது ஸ்டாலின் என்ன காரணம் சொல்றதுக்கு அதுக்கு நேர்முகமா இருக்கு. ஸ்டாலின் சொல்வது என்ன, எங்களுக்கு காங்கிரஸ் தேவையில்லை, நாங்களே ஜெயிச்சிரும். ஆனா காங்கிரஸை வைத்து கொண்டு இருக்க என்னன்னா மதசார்பற்ற அரசியலுக்காக ஒரு அதோட ஸ்ட்ரென்த்துக்காக வச்சிருக்கோன்னு சொல்றாருல்ல. பலமுறை காங்கிரஸ் சொல்வது என்ன, நாங்க உங்களை வச்சிருக்கோம் அகாமடேட் பண்ணி இருக்கணும், எங்களோட அலையன்ஸுக்காக காமிக்கிறதுக்கு வச்சிருக்கோம், எங்க பிராண்டுக்கு நீங்க எல்லாமே நாங்க வந்துருவோம். கடைசியில் அதுக்கும் தயாரா இருந்தாங்கல்ல. இதுல என்ன பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ங்க. ஒண்ணு பாருங்க, எவ்வளவுதான் திமுக வந்து தன்னை இல்லை நாங்க வந்துடும் யாரும் தேவையில்லை தனியா போட்டிட்டு இருக்கலாம் காங்கிரஸ் ஜெயிச்சா கூட உள்ளுக்குள்ள ஸ்டாலினுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்ன காங்கிரஸ் விட்டு போச்சுன்னா நம்ம இமேஜ் எஃபெக்ட் ஆயிடும். அதனால்தான் பாருங்க மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை குறைச்சு காங்கிரஸுக்கு ஏற்றிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா 25லேருந்து 28 பண்ணல, 20, 21லேருந்து 28 பண்ணல, அதாவது ஒரு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப எந்தெந்த சீட்டு, எந்த மாதிரி சீட்டு, யாருக்கு சீட்டு, அண்ட் சீட்டை கொடுத்த பிறகு அவங்களுக்காக கேம்பெயின் பண்ணி அந்த தொகுதியில் செலவு செஞ்சு இதெல்லாம் திமுக செய்யுமா? ஏன்னா பாருங்க இவ்வளவு சீட்டு வாங்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணலான்னு கூட அப்புறம் அடுத்ததும் சொல்லலாம். இதுல பாருங்க பல கோரிக்கை வச்சார் ராகுல் காந்தி. என்ன 20% நீங்க உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு கொடுங்க, உங்க போர்டில் எல்லாம் எங்க ஆளை போடுங்க, இன்க்ளூடிங் கோவில் மேனேஜ்மெண்ட் கமிட்டிலாம் போடுங்க எல்லாம் கேட்டிருக்கிறதாக கேள்வி. ஆனா ஒண்ணுங்க, ராகுல் காந்தி அன்பிரடிக்டபிள். டக்குன்னு அந்த நிமிஷத்துல என்ன தோணிச்சோ. ஆனா ஒண்ணுங்க, காங்கிரஸ் வெளியில வந்து தனித்து போட்டிட்டோ இல்ல விஜயோட ஒரு அலையன்ஸ் பண்ணி படிந்தீங்கன்னா களம் பயங்கரமா மாறி இருக்கும். அதுக்கு தைரியம் வேணும். இதுல விஜய் அப்செட் ஆனதாகவும் சொல்றாங்க. விஜய் ரொம்ப எதிர்பார்த்ததாகவும், அவர் ஆரம்பத்துல இருந்தே காங்கிரஸ் எப்படி இருந்தாலே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப விஜய் இது வராதனால ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, விஜய் அப்செட் ஆகல, விஜய்க்கு நிலவரம் தெரிஞ்சுட்டு தானே இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்புல இருந்தாங்கல்ல.
ஒருவேளை அவர் எதிர்பார்த்திருப்பார் ஃபைனலா ராகுல் ஒரு முடிவு எடுப்பார். ஏன்னா ராகுலுக்கும் விஜய்க்கும் நடுவுல கான்டாக்ட்ஸ் இருக்குது. இன்னும் போல. அந்த கான்டாக்ட்ஸ்ல தான் அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, விஜயோட அப்ரோச் எப்படின்னா, இங்க பாருங்க நம்ம லட்சியம் என்ன? இந்த ஆட்சியை நம்ம வீழ்த்தணும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு நம்ம பேசுறோம். அங்க நடந்த ஊழலை பத்தி பேசுறோம். அமைச்சர்கள் பண்ண இதை பத்தி பேசுறோம். இதெல்லாம் பத்தி பேசும்போது முதல் குடும்பங்களோட செயல்பாடுகளை பத்தி பேசுறோம் நம்ம. இப்படி நம்ம இது பண்ணும் பொழுது நம்ம வந்து அடுத்தது இதுக்கு யாரோட வரட்டும் கூட. ஆனா அவர் சொல்லுவது ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, என் தலைமைங்கிறாரு. என் தலைமையில என்னோட இதுல வந்து சேருங்கன்னு தானே சொல்றாரு. ஓகே சார். தகவலை பகிர்ந்துக்க மறுபடியும் சந்திக்கலாம்.